ஜெனடிக் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க டாக்டர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணி ஹவு இந்த ப்ரெக்னன்சியை எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்றத அவங்க பிளான் பண்ணிக்கணும். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். முக்கியமாக இது வரைக்கும் அவங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் அனீமியா இருக்கலாம், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், லிவர் டிஸார்டர்ஸ், டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் அண்ட் எக் ப்ரொடக்ஷன் இஸ் அ மேஜர் இஷ்யூ. கர்ப்பப்பை லைனிங் வளராது இன்னொரு இஷ்யூ. ஸோ அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ், அது சிறு சிறு ரத்த கட்டிகள், இதெல்லாம் ஒரு மேஜர் ப்ராப்ளம். அண்ட் இதோட இன்சிடென்ஸ் சோஷியல் மீடியா இதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பிகாஸ் அவங்க எல்லாமே எவ்ரி திங் இஸ் டிஸ்கஸ்ட். ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னா என்ன, எப்போ ஃபர்டிலிட்டி, த பெஸ்ட் ஃபர்டைல் பீரியட், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக த்ரூ சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கிறதுனால couples have lot of information and generally they do things the right way. But one thing, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில கப்பல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 to 3 times அபார்ஷன்ஸ்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான பீரியடில் வாட் தே நீட் டு டூ, எதை அவங்க நல்லா கேர் பண்ணிக்கணும், அவங்க என்ன பண்ணணும், இல்லை இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு அபார்ஷன்ஸ் நடந்துட்டுருக்குன்னா when is the right time to go to an infertility specialist? அபார்ஷன்ன்றது ஒரு மனதளவில் ரொம்ப ஒரு பிரேக்கிங், ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஆசையோடு இருந்த ஒரு ப்ரெக்னன்சி போயிடுச்சுன்றது நம்ம இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 12 வாரத்துக்கு முன்னாடி ஆறுது. செகண்ட் 12லேருந்து 20 வாரத்துக்குள்ளே ஆறுது. தேர்ட் Prista Kids School Uniform Shirts. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். நம்ம இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கேன். மாம் டு பி, டேட் டு பிலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவாக தான் இது இருக்க போகுது. சென்னை இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஃபர்டிலிட்டி சென்டரில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். வி ஆர் அட் பிரசாந்த் ஃபர்டிலிட்டி சென்டர். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட சீஃப் கன்சல்டன்ட், ப்ரொஃபஸர், இன்ஃபர்டிலிட்டி கைனகாலஜிஸ்ட் அண்ட் மெட்டர்னிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கீதா ஹரிப்ரியா மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அபவுட் ப்ரீ ப்ரெக்னன்சி என்ன பண்ணணும், அண்ட் ப்ரெக்னன்சி டைமில் மதர்ஸ் எப்படி இருக்கணும், அண்ட் போஸ்ட் டெலிவரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டாக் டு ஹர். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். திஸ் வெரி நைஸ் இன்டர்வியூ. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கப்பிள் பேபி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா what are the consideration they have to do? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்? முக்கியமாக இது வரைக்கும் அவங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் அனீமியா இருக்கலாம், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ், லிவர் டிஸார்டர்ஸ், டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் அண்ட் க்ரானிக் கான்ஸ்டிபேஷன், டயரியாஸ் எல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைலில் எந்த விதமான அண்ட் சுகர், பிபி மெயின்லி. ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கணும். அண்ட் இஃப் இட் இஸ் தேர் கரெக்டட். செகண்ட் திங், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அவங்க இது வரைக்கும் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டூ மச் ஆஃப் ஸ்வீட்ஸு அண்ட் உடல் பருமனாக இருக்கிறது, இதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர். ஸ்டார்டிங் ப்ரெக்னன்சி ஒரு மினிமம் 47 எல்லாம் அப் டு 50 kg இஸ் அலவுட். அண்ட் இது வரைக்கும் அவங்க என்னென்ன மெடிசன் சாப்பிட்டுட்ருக்காங்க, ஃபோலிக் ஆசிட் எடுத்துகிட்ருக்காங்களா, விட்டமின்ஸ் எடுத்துகிட்ருக்காங்களா, இது வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்கா, அந்த ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க டாக்டர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணி ஹவு இந்த ப்ரெக்னன்சியை எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்றத அவங்க பிளான் பண்ணிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல், அவங்க பிளான் பண்ணணும். அப்படின்னா இமோஷ்னலாக அவங்க மன ரீதியாக அவங்க இந்த ப்ரெக்னன்சிக்கு ரெடியாக அண்ட் ஃபைனான்ஷியலாக ரெடியாக. பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்க சில பேர் இல்லை மேடம், ஐ எம் நாட் ரெடி, எனக்கு ஃபைனான்ஷியலாக ஐ கேனாட் பிளான் நோ, அண்ட் மன அளவில் எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஃபேமிலியில், ஐ கேனாட் பிளான். ஸோ இமோஷனல் ரெடினஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ரெடினஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ ஆஸ் அ டாக்டராக நீங்களே சொல்கிறீங்க ஃபினான்ஷியல் ரெடினஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்னு. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இந்த நிறைய நியூ கப்பிள்ஸ் நான் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும், அப்போ தான் ஐ கேன் பிளான் ஃபார் பேபின்னு ரொம்ப தெளிவான முடிவு தான் எடுக்கிறாங்க. பட் த சொசைட்டினோ நாங்களாம் அப்போ அப்படியா பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், அதாவது கடவுள் கொடுக்கும்போது நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த டேர்முக்கு ஆஸ் அ டாக்டராக வாட் யூ வாண்ட் டு சே? ஒன் திங் கரெக்ட், கப்பிள் சொல்கிறது கரெக்ட், தே ஹாவ் டு பி இமோஷனலி அண்ட் ஃபைனான்ஷியலி ரெடி. பட் அட் த சேம் டைம் நாங்கள் என்ன சொல்கிறது அவங்களுக்குன்னா, ஒன் திங் யூ ஹாவ் டு கன்சிடர் யுவர் ஏஜ். அண்ட் இப்போல்லாம் சின்ன வயசுலேயே முட்டை வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுங்கள். அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மேபி ஒரு 1 year நாங்கள் சொல்கிற டைம் பீரியடை நீங்கள் எடுத்துக்கலாம்.
பட் பிளைண்டாக வந்து எதுவுமே பண்ணாமல் நான் வந்து ஐம் கோயிங் டு பிளான் ஒன்லி ஆஃப்டர் சம் டைம்னு சொல்கிறது அது கரெக்ட் இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போல்லாம் மாறிடுச்சு. த சிச்சுவேஷன் ஹஸ் சேஞ்ச். எக் ப்ரொடக்ஷன் இஸ் அ மேஜர் இஷ்யூ. கர்ப்பப்பை லைனிங் வளராது இன்னொரு இஷ்யூ. ஸோ அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ், அது சிறு சிறு ரத்தக்கட்டிகள், இதெல்லாம் ஒரு மேஜர் ப்ராப்ளம். அண்ட் இதோட இன்சிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்ம இது ஃபர்ஸ்ட் டெலிவரி சீக்கிரமாக நடக்கிறது தான் நல்லது. ஓகே, ஸோ ஆஸ் பர் த டாக்டர்ஸ் கன்சென்ட் அவங்க என்ன முடிவு பண்ணுறதோ அது நல்லது அப்படின்ட்டுருக்கீங்க. குட். அண்ட் பிஃபோர் பிளானிங் அ பேபி ஆர் பேபி பிளான் பண்ண போகிறாங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் என்ன மாதிரியான ஹெல்த் செக்கப்ஸ் தே நீட் டு டேக்? ஃபர்ஸ்ட் திங் ஜென்ரல் ஹெல்த். இப்போ நாங்கள் வெல் உமன் செக்னு கண்டக்ட் பண்ணுறோம். வே வி செக் த ஜென்ரல் ஹெல்த், ஹீமோக்ளோபின், சுகர்ஸ், யூரினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங்னா அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஹெப்படைட்டிஸ் பி, இது எனி அதர் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் HIV, VDR, இதெல்லாமும் இம்பார்ட்டன்ட். அது வந்து வி ஷுட் கவுன்சில் த கப்பல். நமக்கே தெரியாமல் ஸோ மெனி இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் கம். ஸோ இந்த மாதிரி செக்கப்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தட். இப்போ லாட் ஆஃப் 40% ஆஃப் பேஷண்ட்ஸ் மைல்டு தைராய்டு இருக்குது. அண்ட் தைராய்டு கட் ஆஃப் ஃபார் ப்ரெக்னென்சி வந்து TSH என்ற ஹார்மோன் கட் ஆஃப் இஸ் நவ் 2.5. இதுக்கு ஆனால் நார்மல் பாப்புலேஷனுக்கு இட்ஸ் அபவுட் 5.5. ஸோ இந்த ரேஞ்சில் நான் வரேன்னா பிகாஸ் இன்டர்நேஷ்னல் எண்டோக்ரைனாலஜிக்கல் அசோசியேஷன் வந்து இந்த 2.5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இட் இஸ் குட் ஃபார் த பேபி. ஸோ அந்த 2.5குள்ளே நம்ம வரோமா. இந்த செக்கப் பேசிக் செக்கப்ஸ் எல்லாம் வெல் உமன் செக்கில் கண்டக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் பெல்விக் அல்ட்ராசவுண்ட், ஒரு கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் ஒரு ஹிஸ்ட்ரி டேக்கிங் எல்லாமே கரெக்டாக நடக்குதா. இந்த இன்டர்கோர்ஸ், டு தி அண்டர்ஸ்டாண்ட் இன்டர்கோர்ஸ் எப்போ நடக்கணும் அதெல்லாம் புரியுதா. இது வந்து ஃபார் த லேடி. ஃபார் த ஜென்டில்மென் அவருக்கு வந்து பேசிக் டெஸ்ட்டு இதெல்லாமே செக்கிங் ஜென்ரல் ஹெல்த், இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங் அண்ட் அவங்க வந்து தேர் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், too much of coffee, all this is not good. So அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு they should be ready. And most important of all, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு emotional commitment. Okay, both of us are ready for the pregnancy. ஏன்னா ஒருத்தர் எனக்கு வேணும் எனக்கு வேண்டான்னா அது ஹெல்த்தி ப்ரெக்னென்சி அண்ட் ஹாப்பி ப்ரெக்னென்சியாக இருக்காது. அதனால் அதுவும் அவங்க ரெடியாக இருக்கணும். ஓகே, இப்போ இருக்கிற கப்புள்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஃபர்டிலிட்டி அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போது அவங்களே செல்ஃபாக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் த டாக்டர், வித் த சப்போர்ட் ஆஃப் த டாக்டர். நமக்கான ஃபர்டிலிட்டி பீரியட் இப்போ தானா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இப்போ இருக்கிற பாப்புலேஷன் ஜென்ரலி தே நோ அபவுட் தி ஆப். இந்த ஆப் வச்சு எல்லாருமே அவங்களே கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேசல் பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக இப்போது அந்த 0.5 degrees இன்க்ரீஸ் ஆகிறப்போ சரி இதுதான் ஃபர்டைல் பீரியட். இன்னொன்று வந்து அந்த டிஸ்சார்ஜ், வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து அது மெலிஸாக வாட்டரியாக ஆச்சுன்னா ஓகே இதுதான் ஓவுலேஷன் பீரியட். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெகுலர் சைக்கிள் ஒரு 28 to 30 days சைக்கிள்னா அந்த எக் ரிலீஸ் வந்து முட்டை வெளியாகிறது வந்து 14 நாள், 14 நாள், 15, 16 இந்த 3 நாளுக்குள்ளே நடக்கும். ஸோ அதுவும் வந்து தே கேன் டைம் இட். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் இந்த ஃபர்டிலிட்டி வந்து இது பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நம்ம ஆப்ஸ்லேயே எல்லா calculations will happen. And these are the basic things which they should know. Plus intercourse எப்படி பிளான் பண்ணுறது ஜென்ரலி 13th, 14th, 15th or 13th, 15th and 16th day இந்த மாதிரி தான் we tell patients to do it. And suppose irregular cycles இருந்துச்சுன்னா 13th டேலேருந்து alternate days ஒரு 10 days சொல்லுவோம். ஒரு 35-40 days சைக்கிள்னா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ சோஷியல் மீடியா இதில் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பிகாஸ் அவங்க வந்து எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டிஸ்கஸ்ட். ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னால் என்ன, எப்போ ஃபர்டிலிட்டி, தி பெஸ்ட் ஃபர்டைல் பீரியட், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக த்ரூ சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கிறதுனால couples have lot of information and generally they do things the right way. But one thing which is not very publicly discussed is அவங்க வந்து எந்த பொசிஷன் இஸ் பெட்டர். அதுக்கப்புறம் அவங்க வந்து லூப்ரிகன்ஸ் அதாவது ஜெல்லி, க்ரீம், ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் மாத்திரம் இல்லை. அண்ட் த ஃபேக்ட் தட் இமீடியட்லி கோயிங் அண்ட் வாஷிங் அதெல்லாம் தட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ அட்லீஸ்ட் இட் டேக்ஸ் த ஃபியூ மினிட்ஸ் ஃபார் த ஸ்பெர்ம் டு கோ அப். ஜென்ரலி வி சே up to 40 minutes எழுந்துக்காதீங்க, இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு டூ தட் அப்படின்றது. அது சின்ன சின்ன டிப்ஸ் வந்து we give that. This is beyond what they know. ஓகே, தோ இட்ஸ் அ மிஸ்டேக் இல்லைங்களா? தெரியாமல் பண்ணுற ஒரு சில தவறுகள், இப்படி பண்ணால் சரி அப்படின்றத நினச்சி பண்ணுறது கிரேட். அண்ட் என்ன நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாலும் உணவே மருந்து அப்படின்ற ஒரு ஒரு ப்ராபம் இருக்குங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் டயட் அண்ட் நியூட்ரிஷன் எக்ஸ்பெக்டன்ட் மதர் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஃபாதர்? ஸோ பேலன்ஸ்டு டயட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா
we don't want too much carbohydrate, but balance இருக்கணும். So cereals, you can take rice in ஒரு moderate amount எடுத்துக்கலாம், cereals எடுத்துக்கலாம், and lots of ஒரு high protein னா பாதாம், பிஸ்தா, cashew nut, walnut, and sprouts, paneer, cheese, chana, இதெல்லாம் vegetarian diet. Non-vegetarian diet, an egg on alternate days, mutton, chicken or fish, any one item every day, or at least 3 times a week they should have some if they are non-vegetarians, they should have this, so that the red meat under it gives a lot of iron, and it's very important. Eggs on the alternate days, taking eggs is good enough. And what is your source of calcium? Taking at least 2 glasses of milk every day. If you can make it 3, excellent. And hot water to drink, because lots of viral infections, cold, cough இதெல்லாம் வருது. அது வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஆரம்பிச்சோன்னா, and sometimes they take all the wrong antibiotics. அதனால best to avoid all these things. And fruits வந்து all fruits are allowed medically. But மித்து வந்து இந்த papaya, pineapple, everything is okay தான். But all other fruits generally are allowed. And green vegetables, particularly நிறைய folic acid இருக்கு அதில். So கீரை and all green vegetables is particularly very important, and this supplies all the vitamins. So vitamins, carbohydrate, protein and fat. Fat in moderation. நம்ம சாப்பிட்ற குக்கிங்லேயே நம்ம ஆயில் எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபேட் இருக்குது. அந்த நான்-வெஜிடேரியன் டயட்டில் ஃபேட் இருக்குது. ஸோ ஐ திங்க் இது மாடரேட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இஸ் ரெடி. கீ பட்டர் சில பேர் கேட்பாங்க, சேர்த்துக்கலாம், பட் நாட் டூ மச். ஓகே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சூட்டபிள் டு தெம். அவங்களுக்கு என்ன தேவை. அவங்களுக்கு வந்து ஒரு உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா, நான் சொன்ன அத்தனை ஹை ப்ரோட்டீன் இஸ் நாட் குட் ஃபார் தெம், அண்ட் கார்போஹைட்ரேட் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் தெம். அப்போ வந்து ரொம்ப பேலன்ஸ் டயட் எடுத்துகிட்டு மேபி ஒரு டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி எடுத்தால் கூட ஓகே தான். இந்த நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு பர்டிகுலர்லி இந்த உடல் பருமன்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால் அவங்களுக்கு வந்து டயட் வெயிட் ரிடக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதனால் கன்சல்டிங் அ டயட்டிஷியன் இஸ் அ குட் ஐடியா. ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து அட்வைசபிள் அப்படின்னு சொன்னீங்க. சில பேருக்கு வந்து இயற்கையாகவே அந்த டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் சுத்தமாக அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. தே டோன்ட் லைக் மச். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? See, one is this thing, the other is curd, the other is butter. Suppose எதுவுமே அவங்களுக்கு சூட் ஆகலைன்னா 1 tablet of calcium 500 mg is good enough. ஓகே ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா டு த பேஷண்ட்ஸ்? Generally, folic acid is the very important supplement which we give. Vitamins, giving vitamins B complex is not wrong. அதுவும் கொடுத்துக்கலாம். And இந்த மாதிரி calcium deficient அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, we can give 1 tablet of calcium. Generally, folic acid vitamins தான் we normally give prior to pregnancy. Okay, okay. And if they are anemic, கிளினிக்கலியே நம்ம டிடெக்ட் பண்ணலாம். அனீமிக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு ஹீமோக்ளோபின் செக் பண்ணிவிட்டு அயன் டேப்லெட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே மேம். அண்ட் விட்டமின் டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோ எந்த மெட்டபாலிசமாக இருந்தாலும் எந்த செல்லாக இருந்தாலும் விட்டமின் டி இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால் ஒரு விட்டமின் டி செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய அந்த விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் பிளானிங் அ ப்ரெக்னென்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு 2000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பிஃபோர் டியூரிங் ப்ரெக்னென்சி வந்து இட் இஸ் அ குட் ஐடியா. ரொம்ப விட்டமின் டி டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா இட்ஸ் அவைலபிள் அஸ் சாஷே ஆர் டேப்லெட் 60,000 K. அது வந்து ஒன்ஸ் அ வீக் ஃபார் 8 weeks எடுத்தோன்னா இந்த விட்டமின் டியை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ நிறைய ஃபுட் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொன்னீங்க. பட் வாட் அபவுட் லைஃப் ஸ்டைல்? ஒரு பேபி பிளான் பண்ணுறவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்? லைஃப் ஸ்டைல் வந்து தே நீட் டு ஹேவ் இனஃப் hours of sleep. அட்லீஸ்ட் வந்து மினிமம் 6 மேக்ஸிமம் 7 to 8 hours of sleep. அண்ட் ஒர்க் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க், அதை வந்து கொஞ்சம் கட் டவுன் பண்ணுறது நல்லது. அண்ட் அவங்க ட்ரெயின் பண்ணுறது எல்லா ஜாப்ஸ்லையுமே ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இல்லாத இடமே கிடையாது. அதனால அவங்க மைண்ட் செட் இந்த ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது எனக்கு, திஸ் இஸ் ஒன்லி அ சிம்பிள் திங் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பட் சில பேர் பேசிக்லியே ரொம்ப ஆங்ஷியஸ் பீப்புள் அவங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறதுல தப்பில்லை. 1 session ஹவு டு டீஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு செஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஈவன் பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரப்போ கூட நான் சொல்கிறது, உங்கள் ப்ராப்ளம் என்ன, உங்கள் சிச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ் என்ன, உங்கள் ஜாப் என்ன, எதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுங்க, ABCDE எனக்கு சொல்லுங்கள். சொன்ன உடனே அவங்க வந்து தே டெல் மீ தீஸ் ஆர் ஆல் மை பாயிண்ட்ஸ். தென் நம்ம வந்து அதுக்கு தகுந்தப்போ ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். பட் சம்டைம்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், அப்போது கெட்டிங் இன் அ சைக்காலஜிஸ்ட் இஸ் குட். பட் ஸ்ட்ரெஸ் ஷுட் நாட் பி தேர். அண்ட் குட் hours of sleep, stress, a good diet, physical activity, at least half an hour of walking, 1 hour is appreciated.
ஸோ half an hour ஆஃப் வாக்கிங் கட்டாயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஆஸ் அ கப்பலாக நிறைய லாட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் உங்களை அன்றாட டே டு டேல வந்து மீட் பண்ணுறாங்க டு கெட் அ பேபி, டு பிளான் அ பேபி. ஸோ அவங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காமன் டிஃபிகல்ட்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த கப்பல்ஸ் இந்த மாதிரியான காமன் டிஃபிகல்ட்டிஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் அவாய்ட் திஸ், ப்ளீஸ் ப்ரிவென்ட் திஸ்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் வந்து they're not emotionally prepared. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சில பேருக்கு வந்து அந்த உடல் பருமன் இது ஒரு பெரிய இஷ்யூ. அதனால பர்டிகுலர்லி இந்த நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு பெரிய இஷ்யூ. ஸோ இதை பற்றி அவங்களுக்கு டயட் கவுன்சிலிங் அண்ட் எக்ஸசைஸ் கவுன்சிலிங் அண்ட் இஃப் நெசசரி ரொம்ப சிவியர் கேஸஸ்க்கு மெடிசன்ஸ் கூட கொடுக்குறோம். தென் அடுத்தது வந்து அ குட் பேலன்ஸ் டயட் அண்ட் விட்டமின்ஸ். மேஜர் சேலஞ்சஸ் வந்து சில பேருக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இது பண்ணணும், இத்தனை ஹவர்ஸ் தூங்கணும், இவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது, யுவர் டயட் ஷுட் பி பர்ஃபெக்ட் அண்ட் எக்ஸசைஸ் இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல் டைமிங் இன்டர்கோர்ஸ். இது வந்து அவங்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா மோஸ்ட்லி வந்து அண்ட் நதர் இம்பார்ட்டண்ட் திங் ஐ ஒன்ட் நிறையான்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் இப்போ நிறைய நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் 3% 100-3-4 பேருக்கு வந்து அவங்களுக்கு இன்டர்கோர்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. What kind of ப்ராப்ளம்? அந்த லேடி அவங்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது, பயம், அதனால ரொம்ப டைட்டாக வச்சுக்கிட்டா இன்டர்கோர்ஸ் பாசிபிளே கிடையாது. அண்ட் மென் அவங்களுக்கும் நிறைய ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் இருக்குது. இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த எரெக்ஷன் வரது வந்து இப்போ அட்லீஸ்ட் ஒரு 5% ஆஃப் மென்னுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த மேட்ச் பிடிக்காது, அவங்கள எனக்கு பிடிக்கல, நார்மலாக நான் ஓகே தான், பட் இவங்க எனக்கு பிடிக்கல, இது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அண்டு இதில் முக்கியமான இது என்னென்னா அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. நிறைய 3 வருஷம் 5 வருஷம்லாம் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க 2 பேருக்குள்ளே வச்சுட்டு அந்த மேரிட்டல் ஹார்மனி அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஹாப்பினஸ்ஸு எல்லாமே இல்லாமல் போயிடுறதுனால ஸோ வந்து நம்ம பேசணுன்னா அவங்க ப்ராப்ளம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நம்ம டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண முடியும். செக்ஷுவல் மெடிசன் கன்சல்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து நல்ல அட்வைஸ் கொடுத்து இதனாலேயே நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியுது. நாட் ஓன்லி மெடிசன், ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங், செகண்ட் வந்து மெடிசன், தேர்ட் வந்து டிவைசஸ். சின்ன டிவைஸில் வந்து இந்த எரெக்ஷனை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நியூ டெக்னாலஜி அதில் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு வந்து ஏதாவது செக்ஷுவலி என்ன இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கன்சல்ட் பண்ணாங்கன்னா செக்ஷுவல் மெடிசன் கன்சல்டன்ட் அவங்களுக்கு வந்து குட் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். கிரேட். ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள். எஸ், டாக்டர் கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லணும், சொல்லும் போது அதுக்கான பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்சல்யூட்லி கரெக்ட். ஒரு பார்ட்னரோட சப்போர்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேம்? இப்போது மேல் வந்து தே டோன்ட் டேக் மச் பார்ட் இன் ப்ரெக்னென்சி அட் ஆல். அந்த காலத்துலேருந்தே இப்போ வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு, பெட்டர்னல் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுது. கிவ் திஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இது வந்து அவங்க என்ன மாதிரி ஃபேமிலியிலேருந்து வராங்க, மென்னுடைய மைண்ட் செட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் வரப்போவே நான் சொல்லுவேன், இது வந்து வெரி ஹாப்பி இவெண்ட், இது கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்போ வந்து நீங்கள் 2 பேருமே கோயிங் டு பிகம் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸு. அதுக்கு இப்போத்துலேருந்தே இந்த இமோஷனல் ஜேர்னியில் 2 பேரும் யூ மஸ்ட் ட்ராவல். ஸோ அந்த ஹெல்த் ஃபார் த லேடி ஆல் தி ப்ரெக்னன்சி டிப்ஸு அண்ட் ஃபார் த ஜென்டில்மென், அவங்க வந்து அவங்களுக்கு கோவம் வரும் அண்டு யூனோ லைக் அதுக்கு முன்னாடி மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியாது, அப்படின்னா வேலை செய்ய முடியாது. ஸோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறது அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு யூனோ லைக் வாமிட்டிங் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது. நான் எல்லா பேஷண்ட் டிஸ்பென்சருமே சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா மாத்திரையெல்லாம் நீங்களே எடுத்து கொடுங்க. மேக் ஷுர் அவங்க டயட் வந்து கரெக்டாக, நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ப்ரெக்னென்சி டயட் பிடிக்காது, அதனால் நீங்கள் வந்து எடுத்து கொடுங்க அவங்களுக்கு வந்து. மேக் ஷுர் அந்த டயட் வந்து மார்னிங் டயட் ஓகே, ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணி கேளுங்க என்ன டயட் சாப்பிட்டாங்களா இல்லையா. அண்ட் தென் நைட் வந்து அதை வீட்டுக்கு வந்துடுவீங்க. அப்போ வந்து மேக் ஷுர் தட் ஷீ இட்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸ் வேறு விஷயம், பட் அட்லீஸ்ட் ரிமோட்டில் அவங்கக்கிட்ட ஒரு டச் வச்சுட்டு சாப்பிட்டீங்களா இல்லையா, என்ன சாப்பிட்டீங்க, அண்ட் கொஞ்சம் படித்து டிப்ஸ் வாங்கி டாக்டர்ஸ்கிட்ட டிப்ஸ் வாங்கி டயட் என்ன கொடுக்கணும், ஸோ ஒரு டயட் சார்ட் போட்டு கரெக்டாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதா, ஆல் விட்டமின்ஸ், அயர்ன், கால்சியம், அதர் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்குதா, மெடிசன்ஸ் கரெக்டாக டைமுக்கு கொடுக்கறது, அந்த தூங்குறது கரெக்ட் டைமுக்கு தூங்குறாங்களா இல்லையா, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி சப்போர்ட்டிவாக இருந்து கீப் தம் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல், என் பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, டாக்டர் எப்போ பார்த்தாலும் நான் தனியாக வரேன்,
இல்லைன்னா எங்கள் அம்மா வராங்க, இல்லைன்னா அவங்க அம்மா வராங்க, ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இது வந்து ஒரு காமன் இது. ஸோ அவங்களுக்கு செக்கப்ஸ்க்கு மேக்ஸிமம் அவங்க கூட வந்து அதில் ஒரு பார்ட் எடுத்துட்டா பெட்டராக இருக்கும். ஓகே, சூப்பர். ப்ரீ ப்ரெக்னன்சி கன்சல்டேஷன் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அட் த சேம் டைம் இப்போது ஜெனட்டிக் கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு புது டர்மும் வந்திருக்கு. ஜெனட்டிக் கவுன்சிலிங்னா என்ன? ஜெனட்டிக் கவுன்சிலிங்னா இப்போ வந்து அவங்க பேஷண்ட் எங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்க ஹிஸ்ட்ரி எடுப்போம். அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து உங்கள் ஃபாதர் சைட் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஃபேமிலியில் ஏதாவது அப்நார்மல் பேபிஸ் இருக்கா, இல்லை அப்நார்மல்ன்றது பிஹேவியரில் ப்ளஸ் அவங்க ஸ்ட்ரக்சரலி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, ஏர்லி டெத்ஸ் இருக்கா, அந்த டெத் எதுக்கு நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறது. ப்ளஸ் அவங்க த சேம் டைம் லேடிஸ் சைடும் அவங்க அப்நார்மல் பேபிஸ் இருக்கா, ஏதாவது பிஹேவியரல் சேம் கொஸ்டின்ஸ் எந்த சைடும் கேட்கணும். கேட்டுட்டு அவங்க 2 பேர் சைட்லேயும் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு டைரக்டட் டெஸ்ட், நாங்கள் ஜென்ரலாக பண்ணுற டெஸ்ட்டை தவிர அதுக்கு டைரக்டட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ தட் கேரியோடைப்பிங்கிறது குரோமோசோம் ஸ்டடி, 2 பேருக்கும் குரோமோசோம் ஸ்டடி. இதை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹோல் எக்ஸாம் சீக்வன்சிங்கே வந்துருச்சு. என்னென்ன ரொம்ப டீட்டெயில்டு ஜெனட்டிக் ஸ்டடி இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் பேபி நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் ரிப்பீட்டடாக ஒரு மிஸ்கேரேஜ் ஆகுது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அட்வைஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி போச்சுன்னா எவ்ரி பேபி இப்படி இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் வந்து அந்த கருவிலேருந்து இருக்கிற செல்லை லேசர் வச்சு எடுத்து அதை ஜெனட்டிக் டெஸ்டிங் அனுப்பி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஜெனட்டிக் இஷ்யூ சொன்ன அந்த இஷ்யூ அந்த பேபிக்கு இருக்கான்னு பார்த்து நார்மல் பேபியை மாத்திரம் எடுத்து உள்ளே வைக்கணும். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அந்த வாய்ப்பும் வந்து பெட்டராக இருக்கும். குவாலிட்டி ஆஃப் பேபி நார்மல் பேபியாகவும் இருக்கும். அண்ட் ப்ரெக்னென்சி வரத்துக்கு சீக்கிரமாகவும் ப்ரெக்னென்சி வரும். அடுத்தடுத்து நமக்கு வந்து நெகட்டிவ் ஆகலாம், அடுத்தடுத்து கருச்சிதைவு ஆகலாம். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தடுத்து நார்மல் பேபி வச்சோன்னா டைம் டு ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த நாள்லேருந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகிறதுக்கு அந்த டைம் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ப்ரீநேட்டல் எஜுகேஷன் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ்க்கு? ப்ரீநேட்டல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, அதுங்களாம் அப்படியே லைஃப் போயிடும். பட் இப்போ வந்து எவ்ரிதிங் அவைலபிள் சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரீநேட்டல் எஜுகேஷன் இருக்குது. அப்படின்னா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம ப்ரெக்னென்சி டைமில் நம்ம ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்ணும், ஆல் நம்ம லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கணும். சுகர், பிபி, தைராய்டு, எவ்ரிதிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். என்ன மெடிசன், நிறைய ஆன்டிபயோட்டிக் ஏதோ மெடிசன் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சியை க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம், செகண்ட் ட்ரைமஸ்டரில் இந்த பேபிஸ் க்ரோத், ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஃபார்மேஷன் ஆஃப் த பேபி, செகண்ட் ட்ரைமஸ்டர் த பேபிஸ் க்ரோத், தேர்ட் ட்ரைமஸ்டரில் பேபிஸ் க்ரோத் ஒன்ஸ் அகேன், அண்ட் நம்ம கெட்டிங் ரெடி ஃபார் டெலிவரி. ஸோ 3 மாடியூல்ஸாக பிரித்து அது வந்து அந்தந்த ட்ரைமஸ்டருக்கு என்னென்ன அவங்களுக்கு தேவை, இன்ஃபர்மேஷன் தேவைன்றது அது நம்ம சொல்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் அவங்கள மென்டலி ப்ரிப்பேர் ஃபார் டெலிவரி. ஸோ லேபர் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் லேபரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி என்னென்ன சப்போர்ட் அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, பிரெஸ்ட் ஃபீடிங் சப்போர்ட். அதுக்கப்புறம் கெட்டிங் த பாடி பேக் டு நார்மல் ஷேப், இதுக்கு ஒரு கவுன்சிலிங். அதுக்கப்புறம் நிறைய பாடி சேஞ்சஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை பற்றி கவலைப்படுவாங்க, பாடி வெயிட்டை பற்றி கவலைப்படுவாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாக்டேஷன், பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி கவலைப்படுவாங்க. ஸோ லமாஸ் எக்ஸசைசஸ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் இன்வால்வ் த ஜென்டில்மேன், இன்வால்வ் த ஹஸ்பண்ட். ஸோ 2 பேருமே கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் வந்து இட் பிகம்ஸ் அ சார்ட் ஆஃப் அ வெரி ஹாப்பி கெட் டுகெதர். அது ஹாப்பி கெட் டுகெதர், ஹாப்பி கேம் மாதிரி. இது வந்து ஒரு கடமையாக பண்ணாமல் இது வந்து ஒரு ப்ளஷர், வித் ப்ளஷர், அது வந்து ஹாப்பினஸோடு அது பண்ணோன்னா அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில கப்பல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 to 3 டைம்ஸ் அபார்ஷன்ஸ்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரியான பீரியடில் வாட் தே நீட் டு டூ, எதை வந்து அவங்க நல்லா கேர் பண்ணிக்கணும், அவங்க என்ன பண்ணணும், இல்லை இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு அபார்ஷன்ஸ் நடந்துட்டுருக்குன்னா when is the right time to go to an infertility specialist? அபார்ஷன்ன்றது ஒரு மனதளவில் ரொம்ப ஒரு பிரேக்கிங், ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு ஒரு ஆசையோடு இருந்த ஒரு ப்ரெக்னென்சி போயிடுச்சுன்றது நம்ம இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 12 வாரத்துக்கு முன்னாடி ஆறுது, செகண்ட் 12லேருந்து
20 வாரத்துக்குள்ளே ஆறுது. தேர்ட் வந்து 20லேருந்து அந்த 32-34 வீக்ஸ் வரைக்குள்ளே ஆறுது. ஸோ 32 வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அது பேர் ப்ரீடம் லேபர் வந்துடுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு ரீதியாக நமக்கு வந்து சுகர் ஹையாக இருக்கலாம், அண்டு தைராய்டு அது கம்மியாக இருக்கலாம், இல்லைனா அதிகமாக இருக்கலாம், அண்டு யூனோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். இது கொஞ்சம் ரேர், பட் இன்ஃபெக்ஷன்ஸும் அது காரணமாக இருக்கலாம். டார்ச்சர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். ரத்தம் உறையிற சக்தியில் பிரச்சனை இருக்கலாம். ஆப்லா சிண்ட்ரோம்னு இருக்குது. இது வந்து ரத்தம் உறையிற சக்தியில் பிரச்சனை வரும். ரிஜெக்ஷன், ஆன்டிபாடி ஃபார்மேஷனால் ரிஜெக்ட் ஆகுது, இதுவும் இருக்கலாம். கர்ப்பப்பை அமைப்பு முக்கியமான காரணம். கர்ப்பப்பை அமைப்பு அது வந்து நார்மலாக வந்து ஒரு வெள்ளை முக்கோணமாக இருக்கும், யூட்ரஸ் உள்ள பேபி வளர இடம். அது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்டானால் 2 பாகமாக இருக்கும், நடுவில் இருக்கிற பாகம் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ பேபி வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஒரு காரணம். அடுத்தது வந்து கர்ப்பப்பை உடைய வாய் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த 12 வாரத்துக்கு மேலே நடக்கிறது, ஒரு 14, 15லேருந்து 25, 26 வாரத்துக்குள்ளே நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைங்க தான் இருக்கலாம். அண்ட் முக்கியமான காரணம் வந்து குரோமோசோமல் ப்ராப்ளம். மரபணு லெவலில் குரோமோசோம் இஷ்யூஸில் அவங்களுக்கு வந்து நார்மலி குரோமோசோம்ஸ் வந்து 46XX இல்லைனா 46XY தான் இருக்கணும். கேர்ள்ஸுக்கு 46, பாய்ஸுக்கு 46XY. ஸோ இது வந்து நிறைய XXY, XO இந்த மாதிரி நிறைய குரோமோசோமல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால, அண்ட் அதில் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் ரீஅரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த குரோமோசோம்குள்ளே அந்த ஆர்ம்ஸில் வந்து கொஞ்சம் சில போர்ஷன்ஸ் டிலீட் ஆகுது, சில போர்ஷன் ஆட் ஆகுது, சில போர்ஷன் வந்து மாறி இருக்கிறது. ஸோ இந்த பேர் டிரான்ஸ்லொகேஷன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து குறையுள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் செக்கப், இது ஃபுல் செக்கப் நம்ம பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி இதிலேருந்து நமக்கு வர இன்ஃபர்மேஷனை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோசோமல்னால் நம்ம டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கருவிலேருந்து லேசர் வச்சு சில செல்ஸ் எடுத்து அதை ஜெனட்டிக் டெஸ்டிங் அனுப்பி இந்த பேபிக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பார்த்து நார்மல் பேபியை மாத்திரம் நம்ம கர்ப்பப்பையுள்ள வைக்கலாம். அதே மற்றதெல்லாம் பிளட் டெஸ்ட். ஸோ பிளட் டெஸ்ட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, எதிர்ப்பு சக்தி, நான் சொன்ன அத்தனை இதுக்கும் அதில் வந்து ஏதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் ஃபார்ம், டேப்லெட் ஃபார்ம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிற நாள்லேருந்து டெலிவரிக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி வரைக்கும் இந்த மெடிசன் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு ப்ரெக்னென்சியை சப்போர்ட் பண்ணுன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கரெக்டாகி நார்மல் பேபிஸ் பிறக்குது, கருச்சிதைவு இல்லாமல். அதோட இந்த கர்ப்பப்பை வாயில் இருக்கிற அந்த வீக்னஸ்ஸு, கர்ப்பப்பை ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ப்ராப்ளம் ஈஸியஸ்ட் டு கரெக்ட். நம்ம லேப்ரோஸ்கோப்பி, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பினா கர்ப்பப்பை உள்ள டெலிஸ்கோப் விட்டு பார்த்து அந்த ஷேப் கரெக்ட் பண்ணுறது. அண்டு லேப்ரோஸ்கோப்பியில் மேலே பார்த்துக்கிட்டே இது வந்து இந்த கரெக்ஷன் நடக்கும். லேப்ரோஸ்கோப்பியில் கர்ப்பப்பை வாயில் அந்த வீக் ஸ்பாட்டில் சூச்சர் போடுறது, அது பேர் சர்வைக்கல் சர்க்லாஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம சர்ஜரிஸ்னால இந்த ஷேப்பெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். சில சமயம் கட்டிகள், சிறு சிறு ரத்த கட்டிகள் கர்ப்பப்பையில், அதுவும் காரணமாக இருக்கலாம். ஸோ அது வந்து பர்டிகுலராக அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இருக்குது, வேறு காரணமே இல்லை, இதுதான் இருக்குன்னா அதையும் நம்ம எடுத்து அந்த கர்ப்பப்பையை சரி பண்ணோன்னா அடுத்த ப்ரெக்னென்சி வந்து நல்ல டேர்ம் ப்ரெக்னென்சியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். பட் அட் த சேம் டைம் தான் ஃபேமிலியிலேருந்து ஒரு சில அன்வான்ட் ஸ்பீச்சஸ்லாம் கூட டுவர்ட்ஸ் அந்த ஃபீமேலை நோக்கியும் போகும். இந்த மாதிரி நேரத்தில் வாட் கைண்ட் ஆஃப் எமோஷ்னல் பேலன்ஸ் அந்த ஃபீமேலுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன்? ஃபஸ்ட்டு வந்து இத்தனை இது நடக்கிறப்போ நம்ம இப்போல்லாம் அப்படியே விட்டுறதில்ல, ஃபுல் டெஸ்டிங் பண்ணுறோம். ஸோ டெஸ்டிங் பண்ணி அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். அவங்க யார் யார் பேசுகிறாங்களோ ஃபேமிலி கவுன்சிலிங் டு த ஹோல் ஃபேமிலி, யார் யார் அவங்க விருப்பப்படுறாங்களோ கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தான் காரணங்கள், இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் காரணம் இருக்குது, பெரிய இஷ்யூ கிடையாது, இதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம், மெடிசன் கொடுத்து சரி பண்ணிடலாம், இந்த மாதிரி சிம்பிளாக பேசணும். நம்ம நடக்கிறதான் சொல்கிறோம், நம்ம நடக்கக்கூடியது தான் சொல்கிறோம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இத்தனை வாட்டி 5 வாட்டி 6 வாட்டி ஆச்சுல்ல, இனிமேல் உனக்கு வந்து ஒன்று குழந்தையே பிறக்காது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கும், அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் வரும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, சாதிக்க முடியும் அப்படின்றது நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்து சொல்லணும். அப்போ வந்து வீட்டில் அந்த டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கும். பிகாஸ் எப்படியும் பண்ண முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து
டெஃபினட்டாக அதுக்குரிய சிகிச்சை எடுத்தோன்னா நமக்கு அது நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Prista, Kids School Uniform Shirts. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.